பாட்டி சுதி கிட்ட அவங்களோட பழைய போட்டோ எல்லாம் காட்டுறாங்க. ரவியோட போட்டோவையும் காட்டுறாங்க. சுதி அதை பார்த்துட்டு இத என்னோட டிபியா வைக்க போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு ரவி ரொம்ப கோவப்படுறாரு. கார்ல இருந்து விஜயாவும் அண்ணாமலையும் இறங்குறாங்க. வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் அந்யூன்யமா பேசிக்கிறாங்க. அதை பார்த்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமேட்டு வீட்டுல ஏதாவது சண்டைன்னா பாட்டியை வர வச்சிடலான்னு சொல்றாங்க. பாட்டிக்கு முன்னாடியே பாட்டியும் சந்தோஷமா கிளம்பி ஊருக்கு போறாங்க. முத்துவோட கார்லயே. ஸ்ருதி ரவி கிட்ட சொல்றாங்க, நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு. அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். வாடகை தாய் மூலியமா நம்ம பெத்துக்கலாம். இப்போதைக்கு குழந்தை ஐடியாலாம் விட்டுரு ரவி. நீ ஏதோ ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொன்ன, அது விஷயமா பாருன்னு ரவி கிட்ட சொல்லிடுறாங்க. ரவி அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. மனோஜ் நைட்டு தூங்காம அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவுக்கும் போன் பண்ணி வர சொல்றாரு. அவங்க அம்மாவும் மனோஜ திட்டுறாங்க. வீட்டுக்குள்ளேயே போன் பண்ணி வர சொல்றானேன்னு. மனோஜ் ஓமேலே சந்தேகம் தான்னு அவங்க அம்மாவை சொல்றான். அப்ப அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்து மனோஜ பிடிச்சு அடிக்கிறாங்க. கடைசியில படுக்க போயிடுறாரு மனோஜ். இப்பயாவது நல்ல புத்திய கூட ஆண்டவனேன்னு கும்பிட்டுட்டு அவங்களும் போய் படுக்க போறாங்க.